கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். என கருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் உமக்கு பின்னால் ஓடி வருவேன். நம்ம எப்போ ஓடி வர முடியும்? நீர் என்னை இழுத்து கொள்ளும். இன்றைய நாளில் கூட நாம ஓடுகிறதை விட அவர் நம்மை இழுத்து கொள்ளும் பொழுது அந்த ஓட்டம் முற்றிலும் வெற்றி உள்ளதாக இருக்கும். ஆகவே தான் வேதம் அழகாக்கு சொல்லுகிறது, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை உங்களுடைய அறைகளில் என்னை அழைத்து கொண்டு வந்தார். உங்களிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவருடைய நேசத்தை நாங்கள் உணர்வோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என் கருமையானவர்கள், இந்த நாளிலும் கூட நாம் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரை என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, நான் உங்கள் பின்னால் வர விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ ஜீசஸ். அருமையான ஒரு பாடல் உண்டல்லவா, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டேன். இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட முடிவெடுத்துட்டோம்ல, பின்னோக்கி கொண்டிருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நமக்காகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த கிறிஸ்துவின் பிறப்பை இன்னும் சில வாரங்களில் நாம் கொண்டாடப் போகிறோம். அதற்கு முன்பதாகவே நம்ம சொல்லலாம், ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, அவங்க பின்னால் வந்துடுற ஆண்டவரே, நான் உங்கள் கூட இருப்பேன் ஆண்டவரே. நாம் சொல்லாமா? எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாய் கர்த்தர் இன்றைய நாளிலும் கூட அவரோடு கூட நம்மை இணைத்து கொள்ள விரும்புகிறார். அவரோடு கூட நம்மை அவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல சாலமோன் சொல்லுகிறார். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் எவ்வளோ அருமையானவர், எவ்வளவு இனிமையானவர். இந்த பிறப்பின் நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாகத்தானே நம்ம அந்த பிறப்பின் நாட்களை கொண்டாட போகிறோம். இந்த நாட்களை கொண்டாடுவதற்கு முன்பதாக, இந்த நாட்களை நாம் நம்முடைய குடும்பங்களோடு நண்பர்களோடு கூட இந்த நாளை நினைவு கூறுவதற்கு முன்பதாக, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா. எத்தனையோ பாடுகள் போராட்டம் இருக்கும்ல, எல்லாத்தையும் உதறிவிட்டு சொல்லுவாயா சகோதரனை, சகோதரியே, என் அன்பு பிள்ளையே, என்னை எல்லாத்தையும் உதறிடுங்கப்பா. உலகம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளும். ஒப்பு கொடுப்பியா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்லி இந்த இடத்துல சொன்ன வண்ணமா யார் யார் உம்மை பார்த்து இந்த இடத்துல எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுகிறேன் ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய நற்செய்தி, ஒரு பெரிய விடுதலையின் ஆசீர்வாதத்தின் பண்டிகையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.